என்னோடய ப்ராஜெக்ட் சப்மிஷன் எனக்கு இன்றைக்கி இருக்குதுன்னா எனக்கு நேற்று ஈவினிங் வந்துட்டு அந்த மிஸ்காண்டக்ட்டுக்கு வந்துட்டு ரிசல்ட் வருது. என்னென்னு வந்துச்சுன்னா கான்டாக்ட் நடந்திருக்கிறது உண்மை தான், கமிஷனிங் நடந்திருக்கு. ஆனால் அதில் நீங்கள் வந்துட்டு சம்மந்தப்படலை. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. உங்கள் கூட இருந்த வேறு ஒரு 2 பசங்க வந்துட்டு இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்மல் வார்னிங் கொடுக்குறோம், நீங்கள் ப்ராஜெக்டை ரீசப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. எனக்கு அப்போ தான் வந்துட்டு ரிலீஃப் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்டை போய் பார்க்குறேன். குவரிஸ் எல்லாமே தப்பாக போட்டு வச்சுருந்துருக்கிறேன். எனக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குது. 3 மணி நேரத்தில் என்னடா பண்ணுறது, ஏதடா பண்ணுறது, டெட்லைன் நேரம் முடிஞ்சு போச்சு. இதுலேயும் நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாமல் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா முட்டாள்தனமாக ChatGPT யூஸ் பண்ணி குவரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் ரொம்ப பெரிய தப்பு, இது யாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் ரிப்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஜிபிடியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அது டேரெக்டாக ஏஐ யூசேஜ் அண்ட் பிளேகரிசம் 2த்துலேயும் அடியாகும். ஸோ அதை நீங்கள் பண்ணிடவே கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணேன், பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணால் நான் இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெயில் வருது. என் ப்ரொஃபஸர்கிட்டேருந்து இந்த டேரெக்டாக வருது, யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வராமல் என் ப்ரொஃபஸர்கிட்டேருந்து இந்த மாதிரி தம்பி இங்கே வாங்க அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கணுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேரெக்டாக போய்ட்டு அவர்கிட்ட நின்றுட்டேன். சொல்லுங்கள் என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி தம்பி இந்த குவரிஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தம்பி, நான் கொடுத்தது மாதிரி இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வந்து டேரெக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் கொடுத்தது கிடையாதுங்க, நான் இது ஜிபிடிலேருந்து எடுத்து போட்டேங்க, அது வந்துட்டு சாம்பிள் கொடுத்துச்சு, அதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு என்ன தம்பி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் என்னோட சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, இதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு மிட்டிகேட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எனக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை அப்படியே ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ப்ரொஃபஸர்கிட்டையோ உங்களோட டியூட்டர்கிட்டையோ வந்துட்டு சப்மிட் பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு மட்டுமே பண்ணுவாங்க. வெரி குட், எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது, ரைட் விடு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இங்கே வந்து எல்லாத்தையும் புதுசாக பார்த்து எல்லாத்தையும் தப்பாக பண்ணி டெட்லைனுக்குள்ளேயே பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு என் மண்டையை போட்டு நானே உடச்சி எல்லாத்தையும் தப்பாக பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் போய் மாட்டிக்கிட்டேன். I was cornered, I was helpless. இப்போ என் வாத்தியார் வந்து என்ன சொன்னார், எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது தம்பி, ஏன்னா நான் வந்ததே வந்துட்டு 3வது வாரம் தான். 3வது வாரம் 2 வாரத்துலேயே வந்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான முக்கால்வாசி விஷயங்கள் நடத்தி முடிச்சிட்டாங்க. 3வது வாரத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு ப்ராஜெக்ட்லேயும் அவ்வளோவா தெரியவே இல்லை. எஸ்கியூஎல்லாம் வந்துட்டு இவங்கக்கிட்ட ஃபுல்லாக பிக் டேட்டா தான், பிக் டேட்டாவில் இருக்க குவரிஸ்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக வந்துட்டு நான் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு புரியவே இல்லை. அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு, எனக்கு புரியுது தம்பி, ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கூல்கிட்ட என்ன பேச முடியுமோ நான் பேசுகிறேன், ஆனால் நான் இதை வந்துட்டு ஸ்கூல்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும், ஸ்கூல் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதைப்படி நம்ம வந்து நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் சொன்னேன், எனக்கு புரியுதுங்க, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ நீங்கள் ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லிட்டேன். ஸோ நான் தான் சொன்னேன், நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்லிட்டேன். என் மேலே ஃபேராக ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸ்கூல்லேயும் ரிப்போர்ட் பண்ணார். ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க. இந்த தடவை இன்னொரு புது விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்னோட யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் சொல்லிட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல் இருக்குது. அப்படின்னா நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் தான் செம்ம சப்போர்ட்டு. ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
யூனிவர்சிட்டி சைடு வந்துட்டு சாஞ்சு போகவே மாட்டாங்க, நமக்கு மட்டும்தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வரும்போதே வந்துட்டு என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வரும்போது டூசாலேருந்து யாராச்சும் கூப்பிட்டுவாங்க. டூசா இந்த சென்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட் யூனியனு, டண்டி ஸ்டூடெண்ட் யூனியன், அதான் டூசான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இவங்ககிட்ட இருந்து யாரையாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த பக்கம் டண்டியில் யாராச்சும் வர போகிறீங்கன்னு சொன்னால் நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கிற மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் யூனியன் வந்துட்டு டண்டி யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் யூனியன் தான். ஸோ டண்டி யூனிவர்சிட்டியில் வரீங்கன்னா உங்களோட அக்காமடேஷன்லேருந்து உங்களோட அகாடமிக்ஸ்லேருந்து வெளியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு மென்டலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஃபிசிக்கலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அது இதுன்னு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு டூஸா சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு டூசாக்குள்ளே டைப் பண்ணிக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நான் போனவனையும் கூப்பிட்டு போயிட்டேன், டூசாலேருந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் சொல்லும்போது அவரே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே என் கதையெல்லாம் கேட்டுட்டு, தம்பி எனக்கே உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது தம்பி, என்ன தம்பி இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, நீ ஒரு மிட்டிகேஷன் ஃபார்ம் எழுதி போட்டிருந்தேன்னு சொன்னால் உனக்கு இன்னும் ஒரு மாதம்னாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க தம்பி, கிரேட்ஸும் உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயா நீங்கள் சொல்லிதாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்டு தான், சரி விடு, நானும் ஸ்கூலில் வந்துட்டு நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக எதுவும் போகாது, மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஃபெயில் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கிரேடு கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரி ஓகே, என்னோட இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் மொத்தம் 2 ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமு. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு டோட்டலாக 40%, அந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு டோட்டலாக 60%. ஸோ நான் 2 ப்ராஜெக்ட்லேயும் வந்துட்டு ஓவராலாக ஒரு கிரேடு எடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாமில் வந்துட்டு ஓவராலாக ஒரு கிரேடு எடுத்து ஓவரால் கிரேடு எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லிட்டு போடுவாங்க. நான் இவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தைரியமாக சொல்லிவிட்டு சரி நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு 92 மார்க்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் எக்ஸாம்லேயும் வந்துட்டு நான் B எடுத்து பாஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன், ஏன்னா எனக்கு 2த்தையும் ஓவரால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் 0 பண்ணியே எனக்கு வந்துட்டு C கிரேடு வந்துட்டு கிடச்சிது. C கிரேடு கிடச்சா நான் பாஸு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ் ஆகிட்டோம்ல பரவாயில்ல, C இருந்தாலும் பரவாயில்ல பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றின்னு இருந்தேன். சுற்றி இருந்தது வந்துட்டு என் யூனிவர்சிட்டி கேட்டிருக்கும் போல், என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு விடுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண தனியாக இண்டிவிஜுவலாக அதுக்கு கிரேடு வந்துட்டு கொடுத்துட்டே இருந்துட்டு கடைசியாக மொத்த யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு ரிசல்ட் விடுற மாதிரி ஒரு ரிசல்ட் விடுவாங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் வந்துட்டு எனக்கு என்ன வந்திருக்குதுன்னா, நான் அந்த ஏஐ யூஸ் பண்ண சப்ஜெக்டில் வந்துட்டு எனக்கு ஃபெயில்னு சொல்லிட்டு வந்திருக்குது, எம்னு சொல்லிட்டு வந்திருக்குது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல, அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் உடனே பதறி அடிச்சுட்டு என்னோட ஸ்டூடெண்ட் யூனியன் கான்டாக்ட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, தைரியமா இருமா, தைரியமா ஆண்டவன் இருக்கா, ஒன்றும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்ணுறேன். தம்பி நீ பாஸ் ஆகிருக்கிற தம்பி, என்னமோ குடலுபடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணு நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பேரலாக இந்த பக்கம் எனக்கு ஒரு மெசேஜ் இமிக்ரேஷன் டீம்லேருந்து. ஐயோப்பா எனக்கு நெஞ்சே ஒரு நிமிஷம் அப்படியே கிடுக்கு நின்று அதுக்கப்புறம் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகி ஓடின மாதிரி இருந்துச்சு. என்ன மெசேஜ்னா, தம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடியூல் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க, அந்த மாடியூல் ஃபெயில் ஆனதுனால உங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது உங்களுக்கு ரீவிசிட் பண்ண முடியாது, உங்களால் அதை ரீசப்மிட் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் இப்போ உங்களை என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எம்எஸ்சி எலிஜிபிலிட்டியை இழந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வாங்க போகிறீங்க. நீங்கள் டிப்ளமோ டிகிரி வாங்குறனால உங்களுக்கு PSW கிடையாது, நீங்கள் முடித்தவொடனே ஊரப்பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற? எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மண்டை மூளை எல்லாமே நின்று, இந்த படத்துலலாம் வரும்ல அப்படியே காற்றடிக்கிறதுலாம் நின்று போகும், அலையடிக்கிறதா நின்று போகும், அது மாதிரி எனக்கு எல்லாமே நின்று போய் கண்ணுக்கு முன்னாடி வாங்கின கடன் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கண்ணுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை இருக்கிறேன். எனக்கு என்ன உண்மையிலே என்ன பண்ணுறதுன்னு என்னங்க பண்ணுறது, வந்ததுலேருந்து ஒரே அடியாக விழுந்துன்னு இருக்குது. அட போடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா.
நான் கிளாடிக்கிட்ட போயிட்டு மன்றாடிக்கிட்டு இருக்கேன், தம்பி இந்த மாதிரி ஆகி போச்சு தம்பி, ஏன்னா வழி இருந்தால் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொல்கிறான், ஒரு நிமிஷம் இரு, மூச்சு வாங்கு, சூசைடல் தாட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு போ, நீ செத்துற போகிற அப்படிங்கிறியான். இல்லே நான் செத்தா கடன் யாரா அடிப்பா, நீ வேற கம்முன்னுறா, ஏதாச்சும் இருந்தால் சொல்கிறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக நோண்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஸ்டூடெண்ட் யூனியனில் நான் இந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க, நான் எதுவும் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நான் ஓவரால் கிரேடு வந்துட்டு நான் எஸ்டிமேட் பண்ணி பார்த்துட்டு நான் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ரிசல்ட்டை உன்னிப்பாக நம்ம வந்துட்டு நோக்கி பார்க்கும்போது என்ன நடந்திருக்குதுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு 0 போட்டது மட்டும் இல்லாமல் செகண்ட் ப்ராஜெக்ட் அந்த 92 மார்க்ஸ் வாங்கினதை வந்துட்டு அவங்க கன்சிடரே பண்ணாமல் 0ன்னு போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அப்பயே தோணுச்சு, இது ஒரு வேளை ஸ்கூல் சைடில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம அப்படி பொத்தாம்பதுவாக சொல்லிட முடியாது, மேபி அவங்க ஏதாச்சும் ஹிடன் ரூல் வச்சுட்டு ஆல்ரெடி கமிஷனிங்கில் மாட்டி இருக்கிற, ஆனால் அதில் உன் மேலே பிரச்சனையே இல்லாதனாலும் நீ ஃபார்மல் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிற, அதனால் மேபி இவங்க மாடியூலே ஃபெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட பயங்கரமாக வந்துட்டு இப்போ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்த மாதிரினா, அப்படின்னா எனக்கு எதுக்கு மார்க் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க, எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மாடியூல் ஃபெயிலுன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அந்த ரிப்ளை வரும்ல, ஆக்சுவலாக சாரி நான் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்களோட இது வந்துட்டு என்ன ஆமாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு என்ன உங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருப்பாங்க. எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு போட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் பண்ணியிருந்த அந்த ப்ராஜெக்ட் 1க்கு வந்துட்டு நாங்கள் 0 போடுறோம், மற்றதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகி நீங்கள் மாடியூல் பாஸ் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு. நான் ஆர்கியூ பண்ணது என்னென்னா, எனக்கு ப்ராஜெக்ட் 1 தானே 0, எனக்கு என்னோடய ப்ராஜெக்ட் 2ஓட மார்க்ஸ் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணலை, அப்படி நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் எனக்கு மாடியூல் நீங்கள் முன்னாடியே ஃபெயில் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் எனக்கு ஏன் மார்க் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் கேட்டேன். எனக்கு ஃபேராக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபேராக இருக்கும் பட்சத்தில் எப்படி வேணால் கேட்கலாம், எங்கே வேணாலும் கேட்கலாங்க. நான் அப்படி தாங்க கேட்ட உடனேயும் இது வந்துட்டு பயங்கரமாக ஸ்கூல் பக்கம் வரைக்கும் பயங்கரமாக எதிரொலிச்சிருச்சு. நான் கேட்டப்போ வந்துட்டு ஃப்ரைடே ஸோ மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே ஏதோ சவப்பட்டியில் படுத்து கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் யூனியன்லேருந்து மெயில் வருது, தம்பி இந்த மாதிரி ஸ்கூலில் இருந்தால் தம்பி பிரச்சனை, அவங்க தான் தப்பாக போட்டாங்க அவன் மார்க் அப்படின்னு. எனக்குன்னா என்னடா பேசுகிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்டா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் யூனியன்லேருந்து கூப்பிட்டாங்க என்னை, இந்த மாதிரி கூப்பிட்டு தம்பி நீ வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுப்பா ஸ்கூலுக்கு அகென்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏன்டா நான் எதுவுமே பண்ணாமல் என்ன தடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனுங்களுக்கு அது வந்து ட்ரிகர் ஆகி எனக்கு பேக்லாஷ் ஆகிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, இதே மாதிரி விஷயம் இங்கே பக்கத்தில் கிளாஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த கிளாஸ்கோவில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பையனுக்கு நடந்திருக்கு, அந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவன் சூசைட் பண்ணி செத்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இந்த அறிவு இருக்குது, நீ எங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட, இதெல்லாம் பண்ணுறதுக்கு தைரியமே இல்லாதவ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்டுச்சு. உனக்கு நடந்த மாதிரி மற்ற யாருக்குமே நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சாமி, எனக்கு இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்குது, எனக்கு இதோட முடிச்சுட்டு போகிறேன்னா பிரச்சனை கிடையாது, ஒரு செமஸ்டர் இருக்கே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி நீ ஒன்றும் அவன் பேரெல்லாம் சொல்ல வேணாம், நான் என்னோட கேஸை நான் வந்து நடத்துகிறேன், உனக்கு என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் நான் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா பார்த்துக்கோங்க, கமிஷனிங் இருக்குது மோசமானது, பிளேகரிசம் அது ஓரளவுக்கு மேனேஜபிள் தான், ஆனால் நடந்ததே திரும்பி நடந்துச்சுன்னு சொன்னால் பெரிய அஃபென்ஸு. ஏஐ யூசேஜ் இருக்கிறதுலே இன்னும் ரொம்ப மோசமான விஷயம். நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்றத நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ரிப்போர்ட்லேயே வந்துட்டு ஏஐ யூசேஜ்னு போட்டு எந்தெந்த இடத்துலலாம் நான் இதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடுங்க, பிரச்சனையே கிடையாது. ரிப்போர்ட்டில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் நீங்களே ரைட் பண்ணுங்கள். இப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி மிஸ்கான்டக்ட்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எனக்கு நடந்துச்சு. நான் இதில் என்னென்னலாம் பண்ணேன், பயப்படவே இல்லை, தெளிவாக இருந்தேன். என் பக்கம் என்னென்ன நியாயம் இருக்கோ அதெல்லாம் நான் பேசினேன், அந்த பக்கத்தில் இருக்க தப்பை நான் பேசவே இல்லை. உங்கள் பக்கத்தில் என்ன வேணால் தப்பு இருந்துட்டு போது, என் பக்கம் எதாவது நியாயமாக இருந்திருக்குது, எனக்கு நியாயமாக இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டாண்டில் அப்படியே நின்று என்னோடய ஸ்டூடெண்ட் யூனியன்கிட்ட போய்ட்டு நான் ஹெல்ப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதான் நடந்துருச்சு, தப்பிச்சிட்டேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது வரைக்கும் எனக்கு இப்படி தான் நடந்துச்சு. ஸோ என்ன மாதிரி யாரும் தப்பு பண்ணி ஏஐலாம் யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தப்பிச்சு வெளியே வர்றது ரொம்ப பெரிய விஷயமாயிடும்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்காம வீட்டுக்கு போகிறதுன்றது வந்துட்டு அட்டர் வேஸ்ட்டு. ஸோ தெளிவாக யோசிச்சு தெளிவாக யூஸ் பண்ணி உங்களுக்கு டைம் நிறையா கொடுப்பாங்க. அப்படி இல்லாலும் நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஸ்டெப் அஹெட் பண்ணி சூப்பராக மூவ் பண்ணுங்கள். No problem. No. I am not crying. So I saw all the No, not crying, sir. ஸோ இவ்வளோ தான், நான் பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டேன். இந்த வீடியோவோட இந்த மிஸ்கான்டக்ட் வீடியோ வந்துட்டு முடியுது. ஸோ அடுத்து நான் வந்துட்டு வர வீடியோஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில கண்டென்ட்ஸ் வந்துட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஷாப்பிங் வீடியோவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்ல ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பெரிய தம்ஸ் அப் உங்களுக்கு. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா.